வேளாண் பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த தன்னோட கருத்தை பதிவு செய்யறதுக்காக பக்ரிசாமி விவசாயி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து உங்க பார்வை என்ன சார்? வேளாண் பட்ஜெட் சென்ற ஆட்சியில கொண்டு வந்தாங்க. இது தொடர்ந்து நல்ல விஷயம், வரவேற்கிறோம். பொதுவாக வேளாண் பட்ஜெட்டை வரவேற்கிறோம். ஆனா இதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை என்பது மிக குறைவு. ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்களா சார்? இணைப்பில் தான் இருக்கீங்க சார், பதிவு செய்யுங்க சார் உங்க கருத்தை. அதாங்க, அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை என்பது ரொம்ப குறைவு. தொகை கூடுதலாக்கப்படணும். அதுல குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, தூர்வாருவருக்கு டெல்டாவில் தூர்வாருக்கு 10 கோடி ரூபான்னு இருக்காங்க. ஆனா உண்மையிலே தூர்வாரணும் சொன்னா டெல்டாவை 10,000 கோடி வேணும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு ரொம்ப கம்மியா இருக்கு. குறிப்பா நாங்க பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா பால் பண்ணை அமைக்கிறதுக்கு 4.19 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சிறு விவசாயிகள் குறைந்த முதலீட்டுல பண்றதுக்கு. இதெல்லாம் பேருக்கு தான் இருக்குமே தவிர உண்மையான பலன் போய் விவசாயிகளுக்கு சேராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நெல்லை டிபிசில நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பாதுகாப்பா வைக்கிறதுக்கு குடோன்லாம் அமைக்கணும். ஒவ்வொரு டிபிசிலும் அமைக்கணும். அது ஏற்பாடு இல்லை. தார்பாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒதுக்கிற தொகையும் ரொம்ப குறைவு. அதனால விவசாயிகள் எல்லாருக்கும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. அதே மாதிரி புதிய ஏரிகள், புதிய குளங்களை உருவாக்க வேணும். சும்மா பண்ணை குட்டைகள் ஒரு 500 பண்ணை குட்டைகள்னு சொல்லியிருக்காங்க. அது போதுமானதாக இல்லை. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய நெல் ஆராய்ச்சி நிலையம், அதை மேம்படுத்தணும். அதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. இந்த விதைகள்லாம் சொல்றாங்க இல்லையா, விதைகள்லாம் வெளி மாநிலங்களில் வருது. இந்த தஞ்சை டெல்டாவுக்கான தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த விதைகள் இல்லை. அதனால இந்த தட்பவெப்ப நிலைக்கு உகந்த விதைகளை ஆடுதுறை பண்ணையில உருவாக்கணும். அது 1917 உருவாக்கப்பட்டது. அதை மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத அதுல சொல்லணும். அது மாதிரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 10-20 இந்த ஜேசிபி இயந்திரங்களை வாங்கி ரெடியா வச்சுக்கணும். எங்கெங்க தூர்வாரணுமோ அதை தூர்வாருவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். இப்ப நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, விவசாயம்னா விவசாய தொழிலாளியும் அதோட சேர்ந்தது. ஆனா விவசாய தொழிலாளிகளுக்கு எந்த ஏற்பாடும் இவங்க சொல்லல. விவசாய தொழிலாளர்கள்ட்ட குறைந்தபட்ச ஒரு கூலி சட்டம் வேணும். 100 நாள் வேலைக்கான நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நெல் கொள்முதல் சம்பந்தமாக பெருசா ஒன்றும் சொல்லப்படலை. நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை மிக மிக குறைவு என்பதுதான் நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்க. பட்ஜெட்டோட சிறப்பு அம்சமா நீங்க எதை கருதுறீங்க சார்? சிறப்பு அம்சம்னு சொன்னாங்க, மேம்படுத்தப்பட்ட, அதாவது இப்ப அதாவது குறைன்னு சொன்னோம்னா 1-2 சொல்லிடுறாங்க. இப்ப தண்ணி இல்ல, ஜூன் 12 தண்ணி திறந்திருக்கணும், தண்ணி இல்ல. விவசாய தொழிலாளருக்கெல்லாம் வேலை இல்லாம சிரமப்படுறாங்க. அவங்கள பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது இல்ல. பொதுவாக இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறோம். அதே மாதிரி விவசாய தொழிலாளர்களுக்கான மண்வெட்டி, கடப்பாறை இதெல்லாம் கொடுக்குற ஏற்பாடுகள்லாம் முன்னாடி இருந்தது. அதெல்லாம் நீண்ட காலமா நின்று போச்சு. அதே மாதிரி மேடம் ஜெயலலிதா காலத்துல விவசாய தொழிலாளிகளுக்கு ஆடு மாடு கோழி வழங்குற திட்டமெல்லாம் இருந்துச்சு. இப்ப சொல்லியிருக்காங்க ஆடு மாடுன்னு. அதெல்லாம் மிக குறைவான நபர்களுக்கு தான் போய் சேரும், எல்லாருக்கும் போய் சேராது என்பதுதான் அதுல சொல்ல வேண்டிய விஷயங்க. சிறப்பு அம்சம்னு சொன்னீங்கன்னா, காடுகளை பாதுகாக்கணும், காடுகளை அதிகமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மாநிலத்துல 33% காடுகள் இருக்கணும். ஆனா இங்க 11% தான் இருக்கு. அதை வரவேற்க தகுந்த விஷயம். வெற்றி இல்லத்தரசி மாடி தோட்டம் சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம். சாக்கோட்டையில டிப்ளமோ காலேஜ் திறக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். ட்ரோன், பெண்களுக்கான ட்ரோன் பயிற்சி, அவங்க ட்ரோன் வாங்குறது 50% மானியம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தாங்க. அதே மாதிரி முன்னாடி ஆடு மாடுக்கான கொட்டகைக்கு 30,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும், இலவசமா கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்ப பட்ஜெட்ல இல்ல. ஆனா பொதுவாக பட்ஜெட்டை வரவேற்கிறோம். நல்ல அம்சங்களும் இருக்கிறது.
அதே நேரத்தில் போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை. இன்னும் விடுபட்டு போன விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குங்க. ஓகே சார், இணைப்பில் இணைந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க.